தேனீ வளர்ப்புல இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே 6ங்க. என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி டே 5 வந்து நேத்தே அப்லோட் பண்றோம். டே 6ல வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட் வந்து தேனீ பெட்டிகள நம்ம வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இறக்கி வச்சுருவோம். நீங்களும் தேனீ பெட்டி வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தான் டெலிவரி குடுக்குறாங்க. இந்த மாரி நைட் வந்து நம்ம வந்து இறக்கி வச்சுருவோங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில போய் இந்த மாரி வேலி போட்டுக்கோங்க. ஏன்னா புதுசா வந்திருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வந்து கொட்டும். இதுதான் தேனீ பெட்டி. இந்த மாரி பலகைல மகாகனி மரத்தில வாங்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, தேனீ பெட்டிகளுடைய கட்டக்கூடிய கயிறு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மீன் வலையில உள்ள கயிறா இருந்தா நல்லா பெஸ்ட்டா இருக்குங்க. எதுக்காக இந்த 6வது நாள் வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டி வந்து வண்டியில கொண்டு வரும்போது கொஞ்சம் குலுங்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஜம்பர்ல வந்து 6 சட்டம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த 6 சட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அடைகள் வந்து சில பெட்டியில அறுந்து விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அத வந்து நம்ம கண்டிப்பா பெட்டி வாங்குன மறுநாள் காலையிலே பார்க்க வேண்டிய வேலை இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான தேன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மேல இருக்கிறது ஃபுல்லாவே தேன் தாங்க. இந்த மாரி பெட்டிகள வந்து வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் டே 7 வந்து நாளைக்கு என்ன பண்ண போறோம், ஸ்டாண்ட வந்து எப்படி ஃபிட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றிங்க.